நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக சூப்பராக இருப்பீங்க. இப்போ நான் எங்கே இருக்கேன் அப்படின்னா, இப்போ நான் பேங்காக்கில் இருக்கிற ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கேங்க. அதாவது பேங்காக் நகரத்தினுடைய ரயில்வே ஸ்டேஷன் இது. என்னடா ரயில்வே ஸ்டேஷனில் என்னடா பண்ணுறேன்னு நீங்கள் கேட்கலாம். ஆக்சுவலி இப்போ ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து எங்கே போக போகிறோம் அப்படின்னா, இங்கேருந்து நார்த்தன் தாய்லாந்து, அதாவது வடக்கு தாய்லாந்துக்கு நம்ம பயணம் செய்ய போகிறோம். வடக்கு தாய்லாந்தில் இது வரைக்கும் நம்ம பயணம் செஞ்சது கிடையாது நம்ம சேனல் சார்பாக. வடக்கு தாய்லாந்தில் ஏகப்பட்ட பழங்கால விஷயங்கள் நிறையா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தாய்லாந்துலேயே மிக அழகான இயற்கையான விஷயங்களுமே அங்கே நிறையா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அது கூடவே ஒரு புதுவித கலாச்சார மக்களுமே அங்கே இருக்காங்க. நம்ம இது எல்லாத்தையுமே இந்த சீரியஸில் பார்க்க போகிறோம். இப்போ நான் நம்ம போன சீரியஸில் பட்டையா சீரியஸில் நீங்கள் நிறைய வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க. பட்டையா சம்மந்தமான நிறைய இடங்களுக்கு நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருந்தோம். இப்போது இங்கேருந்து நம்ம ஃபஸ்ட்டு போகக்கூடிய இடம் எதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு 90 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற அயோத்தியா என்று அழைக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு நம்ம போக போகிறோம். அந்த இடத்துக்கு போயிட்டு அங்கேருந்து நம்ம நிறைய விஷயங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். இப்போது அங்கே போகிறதுக்கு முன்னாடி நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போது நான் இருக்கிற இந்த பேங்காக் ரயில்வே ஸ்டேஷனை நாம் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ரயில்வே ஸ்டேஷனில் என்னென்ன இருக்குது, பேங்காக் ஸ்டேஷனில் என்ன ஃபெசிலிட்டிலாம் வச்சுருக்காங்க, அண்ட் இதனுடைய கட்டமைப்பு, இப்படி எல்லாத்தையுமே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க ஃபஸ்ட்டு நம்ம இந்த ரயில்வே ஸ்டேஷனை போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். எக்ஸ்ப்ளோர் பண்ணி முடிச்சுட்டு நம்ம ட்ரெயின் பார்த்திங்கன்னா 8:30 மணிக்கு நம்ம ட்ரெயின் இங்கேருந்து அயோத்தியா போகிறதுக்கு. மணி இப்போ பார்த்திங்கன்னா கரெக்டாக 6:30 தான். அது 2 மணி நேரம் இருக்குது. இந்த 2 மணி நேரத்தில் நம்ம இந்த ரயில்வே ஸ்டேஷனை போயிட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துடலாங்க. வாங்க போகலாம். ஓகே, இங்கே பாருங்கள், இப்போ நான் ரயில்வே ஸ்டேஷனில் இங்கே உட்காந்துருக்கேன். நான் இந்த இடத்துல நம்ம பேக்கில் இங்கே இருக்குது. இங்கேருந்து இதுதான் ரயில்வே ஸ்டேஷனுடைய அந்த சிட்டிங் ஏரியா. இதுதான். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இங்கே மக்கள்லாம் 2 சைடுமே உட்காந்துருக்காங்க. கூட்டம்லாம் ரொம்ப குறைவு தான். அதிகாலை கரெக்டாக மணி இப்போது 6:30 மணி தான் ஆகுது. இங்கே பாருங்கள், அங்கே முன்னாடி பார்த்திங்கன்னா ராஜா ராணியினுடைய புகைப்படங்கள் இருக்குது. அங்கே நடுவில் இருக்கிறவர் பழைய ராஜா ஒருத்தர். அதுக்கு பக்கத்தில் இதற்கு முந்தைய ராஜா ராமா 9 அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ராஜா இருக்கார். அவருக்கு பக்கத்தில் இப்போ அவருடைய பையன் ஒருத்தர் ராமா 9 அப்படிம்பாங்க. ராமா 9 அப்படிங்கிறவர், சரி ராமா 10 அப்படிங்கிறவர். அவருக்கு பக்கத்தில் ராமா 10 அப்படிங்கிற ராஜா இருக்கார். சரி வாங்க, இது எல்லாத்தையும் பார்த்துட்டு நம்ம போய் நம்ம டிக்கெட் எடுக்கலாம். டிக்கெட்டு 8:30 மணிக்கு ஒரு ட்ரெயின் இருக்குது, அந்த ட்ரெயினுக்கு எடுக்கலாம். ப்ளஸ் அங்கேருந்து அப்படியே இந்த ஏரியா ஃபுல்லாக நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாங்க. ஓகேங்க, இப்போ நம்ம டிக்கெட் கவுண்டரில் இருக்கோம். டிக்கெட் எடுக்க போகிறோம். ขณะนี้ขบวนรถไฟขบวนที่2ประสานถึงที่ปลายทางบ้านภูตาหลวงด้วยกำหนดเวลา 1:55 นาทีกำลังจะเข้าที่ขบวนชาชาที่ 6เพื่อความปลอดภัยของท่านโปรดใช้โทรศัพท์ข่าวขอบชาชาที่ 6 ขอบคุณค่ะ இந்த ரயில்வே ஸ்டேஷனில் டாய்லெட்லாம் பரவாயில்ல, நல்லா நீட்டாக தான் வச்சுருக்காங்க. ரொம்ப டேர்ட்டி அப்படின்னு சொல்லிட முடியாது. இப்போ நம்ம இங்கே அந்த ஒரு சின்ன வியூ ஒன்று இருக்குது. மேலே கொஞ்சம் காஃபி ஷாப்பு அதெல்லாம் இருக்குது. வாங்க போயிட்டு அந்த ஷாப்லாம் பார்க்கலாம் ரயில்வே ஸ்டேஷனில். இப்போ நம்ம மேலே போயிட்டுருக்கோம் அந்த ரயில்வே ஸ்டேஷனில். இங்கே பாருங்கள், இங்கேருந்து இந்த வியூ எப்படி இருக்குன்னு பாருங்கள். நம்ம ஊர்லலாம் ரொம்ப பிரம்மாண்டமான ரயில்வே ஸ்டேஷன் எத்தனையோ இருக்குது, நான் பார்த்துருக்கேன். ஓகே, இங்கே பாருங்கள், பிளாக் கேனியன் காஃபி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன காஃபி ஷாப் ஒன்று இருக்குது. இங்கே காஃபியெல்லாம் என்ன விலைக்கு விற்கிறாங்கன்னா 70 பாட்டு, 80 பாட்டு, 100 பாட்டு, 150 பாட்டு அப்படி விற்கிறாங்க. ஓகே, இங்கே நிறையா ஷாப்லாம் இருக்குது, அதெல்லாம் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஒருவேளை இன்னும் ஓப்பன் பண்ணுறதுக்கு டைம் இல்லையா என்னமோ. ஏன்னா இதெல்லாம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் இந்த பழைய காலத்து ஏதோ எக்ஸிபிஷன் மாதிரி வச்சுருக்காங்க இந்த ஏரியாவில். ஓகே, இங்கேருந்து கீழே பாருங்கள் வியூ எப்படி இருக்குன்னு. ரயில்வே ஸ்டேஷன் வியூ. மக்கள் உட்காந்துருக்காங்க பாருங்கள் 2 சைடுமே. கூட்டம்லாம் ரொம்ப கம்மி தான். நம்ம ஊர் அளவுக்கு கஜன்லாம் ரயில்வே ஸ்டேஷன் எப்போயுமே இருக்காது இங்கே பேங்காக்கில். ஏன் அப்படின்னா அது ஏன் அப்படின்னா இங்கே மக்கள் தொகை ரொம்ப குறைவு அப்படிங்கிறதுனால, அதுவும் இல்லாமல் நிறைய டாக்ஸி, பைக்கு, காரு இந்த மாதிரி எக்கச்சக்கமாக இங்கே மக்கள் வச்சுருக்கிறதுனால ட்ரெயினில் பயணம் செய்கிறவங்களுமே மிக குறைவு அப்படின்னு தான் சொல்லணும். ஓகே, இந்த பக்கம் என்ன இருக்குன்னா, இந்த பக்கமே ஏதோ ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி இருக்குது. பட் ஆனால் அது க்ளோஸ் பண்ணியிருக்காங்க இப்போது. இங்கே பாருங்கள், இந்த இடத்துல நீங்கள் 2 கொடியை பார்க்கலாம். இங்கே பாருங்கள், ஒரு மஞ்சள் கலர் கொடி ஒன்று, ப்ளஸ் அங்கே ஒரு கொடி இருக்குது கலர் கலராக. இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா அந்த கொடி தாய்லாந்து நாட்டினுடைய தேசிய கொடி. அது இந்த கொடி தாய்லாந்து நாட்டினுடைய
அந்த ராஜ பரம்பரை இருக்குது பார்த்தீங்களா, அந்த ராஜா குடும்பம் அவங்கள இண்டிகேட் பண்ணுறதுக்காக இந்த கொடி பறக்க விட்டுருப்பாங்க. தாய்லாண்டில் இந்த 2 கொடியை நீங்கள் எங்கே வேணாலும் பார்க்கலாம். அது கூடவே பார்த்திங்கன்னா இதே மாதிரி ஒரு கொடி ப்ளஸ் ஒரு ப்ளூ கலரில் இருக்கும். அந்த கொடி பார்த்திங்கன்னா வெறும் ராஜாவை மட்டும், அதாவது தற்போதைய ராஜா 10 இருக்கார் இல்லையா, ராமா 10, அவரை மட்டுமே இண்டிகேட் பண்ணுற மாதிரி, அந்த ராமா 10 மட்டுமே இண்டிகேட் பண்ணுற மாதிரி ஒரு ப்ளூ கலர் கொடி கூட இருக்கும். நீங்கள் தாய்லாண்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் மீனிங்கு. ஓகே, சரி வாங்க நம்ம அப்படியே கீழே இறங்கி போகலாம். அங்கே மேலேயுமே ஃபுட் கோர்ட்டு தான் அது. பட் ஆனால் இப்போ அந்த கேஃப் அமேசான் இந்த பாருங்கள் ஆப்போசிட்டில் இருக்கு பாருங்கள், அதெல்லாம் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. சரி ஓகே, வாங்க உள்ளே போயிட்டு நம்ம ட்ரெயின் என்ட்ரன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். ஓகே, இப்போ நம்ம ட்ரெயின் இருக்கக்கூடிய அந்த என்ட்ரன்ஸ் ஏரியாவுக்கு வந்தாச்சுங்க. இங்கே பாருங்கள், இதுதான் ட்ரெயின். மொத்தமே ரொம்ப சின்ன இடமா தான் இருக்குது. ப்ளஸ் அந்த பக்கமே ஒரு ஏரியா இருக்குதுன்னு நினைக்கிறேன் ட்ரெயினில் நிற்கிறதுக்கு, பட் இருக்க மாதிரி தெரில. ஓகே, இங்கே இந்த இடத்துல 2 தண்டவாளம் இருக்குது. இங்கே ஒரு 2, 4, 6, மொத்தம் 8, ஒரு 10 ட்ரெயின் 10 தண்டவாளம் தாங்க இருக்குது. அவ்வளோ பிரம்மாண்டம்லாம் சொல்லிட முடியாது. பட் ஆனால் பார்க்குறதுக்கு ரொம்ப சுத்தமாகவும் ரொம்ப அழகாகவும் வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், இந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு கண்ணாடி கூண்டுக்குள்ளே ஒரு டிவி வச்சுருக்காங்க பாருங்கள், ட்ரெயின் டைம்லாம் சொல்கிறதுக்கு. ட்ரெயின்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு, நம்ம ஊர் ட்ரெயின் மாதிரி தான் இருக்குது. அவ்வளோவா பெருசாக ஒன்றும் வித்தியாசம்லாம் எதுவும் இல்லை. ஓகே, இங்கே பாருங்கள், இங்கேயுமே அந்த ராஜா அவர்களுடைய ஃபோட்டோ தான் வைக்கப்பட்டிருக்கு. அண்டு இந்த ஸ்டேஷனில் வேறு என்ன இருக்குன்னா, இங்கே கொஞ்சம் ரூட்டெல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ரூட்டு அந்த கொஞ்சம் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க, எந்தெந்த இடத்துக்கு எப்படி போகணும் அப்படிங்கிற அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். டாய்லெட்டு, ஃபுட் கோர்ட்டு, அப்புறம் இஸ்லாமியர்களுக்கு தொழுகைக்குன்னு தனியாக ஒரு ரூமெல்லாம் இருக்குது பாருங்கள். அண்ட் மினி மார்ட்டு, பஸ் மார்ட்டு, இந்த ஏரியா எல்லாமே இருக்குது. ஓகே, அந்த பக்கம் எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், என்ட்ரன்ஸ் பாருங்கள் எப்படி இருக்குது, பேங்காக். ஓகே, வாங்க அந்த பக்கம் பஸ் எல்லாம் நிற்கிது அந்த ஏரியாவில். வாங்க அந்த ஏரியாவில் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். வெளியில் நம்ம அந்த பக்கம் தான் வந்து இறங்கணும். நம்ம நீங்கள் நார்த்தன் தாய்லாண்டு போகிறதுக்கு உங்களுக்கு திட்டம் இருந்துச்சு அப்படின்னா, தாய்லாண்டுக்கு வந்து பேங்காக்கில் இருந்து தான் நீங்கள் போக முடியும். பேங்காக்கில் இறங்கிட்டு இங்கேருந்து நீங்கள் ட்ரெயின் மூலமாக நார்த் தாய்லாந்து போகலாம். இப்போ நான் ஒரு 93 கிலோமீட்டர் கிட்ட பயணம் செய்ய போகிறேன். இதனுடைய டிக்கெட் விலை எவ்வளோன்னு கேட்டிங்க அப்படின்னா, வெறும் 20 தாய்லாந்து பாட்டு தாங்க ஃபேன் கோச்சு. இதே நம்ம ஏசி கோச்சு எடுத்தோன்னா 350 தாய்லாந்து பாட்டு. இங்கே பாருங்கள், இந்த இடத்துல கொஞ்சம் நிறைய மிஷின்லாம் இருக்குது பாருங்கள். இப்போ நமக்கு ட்ரிங்க்ஸ் ஏதாவது வேணும் அப்படின்னா, இப்போ நமக்கு எதாவது ட்ரிங்க்ஸ் வாங்கணும், தண்ணி பாட்டிலோ இல்லை ஏதாச்சும் வாங்கணும் அப்படின்னா, நம்ம காயின் இதுக்குள்ளே போட்டோம்னா இப்போ நமக்கு எதாவது வாங்கணும் அப்படின்னா நம்ம காயின் இதுக்குள்ளே போட்டோம் அப்படின்னா, நம்ம என்ன செலக்ட் பண்ணுறோமோ அந்த கேன் பார்த்தீங்க அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காகவே நமக்கு இந்த இடத்துல வந்து விழுந்துடும், நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இதுவுமே நல்ல ஃபெசிலிட்டி தான். இது நம்ம ஊரில் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல எல்லாமே மொபைல் ஃபோன் ரீசார்ஜ், இதெல்லாம் மொபைல் ஃபோனு நம்ம ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல. ஓகே, 20 தாய்லாந்து பாட்டு, 30 தாய்லாந்து பாட்டு, அந்த மாதிரி மொபைல் ஃபோன்லாம் இங்கே நம்ம ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் இந்த ஏரியாவில். அண்ட் அதை தொடர்ந்து அங்கிட்டுமே ஒரு 2-4 ட்ரெயின் ஸ்டேஷன் நிற்கிது. இன்னும் ஒவ்வொரு ட்ரெயின் ஸ்டேஷனுக்குமே என்னென்ன பேருன்னு சொல்லி போட்டிருக்காங்க பாருங்கள். ஓகே, மொத்தம் பார்த்தீங்கன்னா 12 பிளாட்ஃபார்ம் இருக்குங்க அந்த ஏரியாவில். அவ்வளோதான், ஒரு குட்டி ட்ரெயின் ஸ்டேஷன் தான். அங்கே 10, 11, 12வது பிளாட்ஃபார்ம் அங்கே இருக்குது. இந்த பக்கம் மிச்ச பிளாட்ஃபார்மெல்லாம் இருக்குது, 7, 6, 5 இந்த மாதிரி எல்லாமே இருக்குது. ஆக்சுவலி இப்போ நம்ம வெளியில் அந்த ரயில் ஏரியாக்கள்லாம் இப்போ நம்ம பார்த்தோம். ரயில் ஏரியாக்கெல்லாம் பார்த்தாச்சு. ஒரு 10 ஸ்டேஷன் தான் இருக்குது, அதாவது 10 பிளாட்ஃபார்ம் தான் இருக்குது. இப்போ இங்கே ஒருத்தர் இருக்கார் பாருங்கள், இவருடைய பேர் ராமா 5ங்க. அதாவது தாய்லாந்து நாட்டினுடைய ராஜா 5வது ராஜாவாக இவர் இருந்தவர். இவர் 9வது ராஜா, இவர் 10வது ராஜா. ஆக்சுவலி ஒரு சின்ன டவுட் இங்கே இருக்கிற ஒரு தாய்லாந்து நண்பர்கிட்ட கேட்டேன், ஒரு தாய்லாந்து பெண்கிட்ட. அவங்க சொன்னாங்க இவர் ராமா 5, இவங்க 2 பேர் எனக்கு தெரியும், பட் அந்த நடுவில் இருந்தவர் மட்டும் தான் எனக்கு தெரியாது. ஓகேங்க, அவ்வளோதான் ரயில்வே ஸ்டேஷன். ரொம்ப ஒரு சின்ன ரயில்வே ஸ்டேஷன் தான், ரொம்ப அழகாக பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஆனால் கூட்டம் இல்லை அப்படிங்கிறதுனால ரொம்ப சுத்தமாக இருக்குது. கூட்டம் இருந்தாலுமே சுத்தமாக தான் வச்சுருப்பாங்க.
அண்டு ஓகே அருமையாக இருந்துச்சு. ஓகேங்க, இப்போ நாம் அடுத்து நம்ம ட்ரெயினுக்கு பக்கத்தில் போயிட்டு கொஞ்சம் நேரம் நம்ம பேசலாம். அண்டு அந்த ட்ரெயினுடைய ரிவ்யூவை நம்ம அடுத்த வ்ளாகில் பார்க்கலாம். ப்ளஸ் நம்மளுடைய இந்த நார்த்தன் தாய்லாந்து பயணத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன் அப்படின்னா இதுக்கப்புறம் தொடர்ச்சியாக நம்ம நார்த்தன் தாய்லாண்டில் தான், அதாவது வடக்கு தாய்லாண்டில் தான் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். எல்லாமே ட்ரெயின் ட்ராவல் தான். மிக மிக பழமையான கோவில்கள், அது மட்டும் இல்லாமல் நிறைய இயற்கையான காட்சிகள்லாம் நார்த்தன் தாய்லாண்டில் இருக்குது. கூடவே ஒரு புதுவித கலாச்சாரமும் அங்கே நார்த்தன் தாய்லாண்டில் இருக்குது. இது எல்லாத்தையுமே பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களை நான் அடுத்த அந்த ட்ரெயின் வ்ளாகில் நான் மறுபடியும் சந்திக்கிறேன். அன்பு தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் நன்றிகள்ங்க. பாய்.